ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்குங்க? இன்றைக்கி பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பிடிஎம் இருந்துச்சு. அதை அட்டென்ட் பண்ணிட்டு ஒசூருக்கு கிளம்பிட்டோம். ஒசூரில் வந்து நிறைய திங்ஸ் வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஊரில் வந்து கோவிலில் எல்லாம் பூஜை இருக்குது. லைக் வீக்லி ஒருத்தர் பண்ணோம். அந்த மாதிரி இந்த வீக் வந்து நாங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒசூரில் திங்ஸ் வாங்குறதுக்காக நானும் சந்தீப் கிளம்பிட்டோம். ஸோ நிறைய பூ வாங்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பிரசாதம் பண்ணுற ஐட்டம்லாம் அந்த பனானா வச்சு அந்த ரசாவளி தான் கொடுத்துருந்தோம் பிரசாதத்துக்கு. ஸோ அதெல்லாம் வாங்குறதுக்கு தான் கிளம்பிட்டோம். எனக்கு ஒசூரில் இங்கே மட்டும்தான் எனக்கு ஜிலேபி பிடிக்குமே. அந்த ஒசூர் மெயின் ரோட்டில் இருக்கும். ஸோ நானும் சந்தீப் ஜிலேபி வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நட்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருந்துச்சு. இனிமேல் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நட்ஸ் அண்ட் தேவையான திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீட்டில் எல்லாமே அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்காக எல்லாமே பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். சந்தீப் அவங்க அத்தாவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ போன உடனே தக்காளி தோட்டத்துக்கு ஃபஸ்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க அத்தைக்கு வந்து தக்காளி பிச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஸோ போய் அங்கே கொஞ்சம் நேரம் தக்காளியில் பிச்சு கொடுத்துட்டு ஸோ அங்கேருந்து நம்ம எப்படின்னா அந்த கோவிலெல்லாம் நம்ம தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டு எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் 3 மணிக்கு அப்படி கிளம்பிட்டோம். ஈவினிங் 7 தான் போச்சு. அதுக்குள்ளே எல்லா கோவில்லையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வைக்கிறது கரெக்டாக இருக்கும். அவங்க சித்தி வீட்டில் வந்து அப்படியே கடலை டீலாம் குடிச்சிட்டு அங்கே பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களும் கால் பண்ணிட்டாங்க, ஐயர் பூஜைக்கெலாம் ரெடி வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கிளம்பிட்டோம். நல்ல பூஜைலாம் முடிஞ்சிச்சு. அங்கேருந்து அப்படியே அவங்க அத்தை வீட்டில் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பாய், தேங்க்யூ.